மேட்டுப்பாளையத்துலேருந்து மன்சூர் பேசுகிறேன் பாய். பாய் இந்த தொழுகையில் சஜிதா செய்கிறப்ப அந்த நெத்தியில் ரவுண்டாக கருப்பு விழுகுது இல்லைங்க, அதுக்கு ஏதாச்சும் சிறப்பு இருக்குதுங்களா? அது மறுமையில் அது மலக்குமார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சலான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனோட கருத்து சொல்லுங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மன்சூருங்கிற சகோதரர் கேட்குறார், சஜிதா செய்கிற காரணத்தினால அந்த நெத்தியில் என்ன செய்யும், சிலருக்கு கருப்பாக ஒரு அடையாளம் பதிஞ்சிரும். அந்த அந்த மாதிரி கருப்பு அடையாளத்துக்கு சிறப்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக இந்த நெத்தியில் ஒரு ஒரு பொருளை ஒரு ஒரு உறுப்பை திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடம் வந்து காய்ச்சி போயிடும். இப்படி கையினால் இப்படி குத்திக்கிட்டே இருந்தால் அந்த இடம் காய்ச்சி போயிடும். அப்போ என்ன மாதிரி நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி காய்ச்சி போகிறது வந்து உலகத்தில் உள்ளது. அதில் இந்த கார்பெட்டில் தொழுகிறான்னு அவனுக்கெல்லாம் காய்ச்சி போகாது. அந்த கார்பெட்டில் தொழுது அந்த மாதிரி இருந்தார்கள்னா அந்த காய்ச்சி போகாது. சாதாரண நிலையில் தொழுதார்கள்னு சொன்னால் அப்படி ஒரு லேசான இதுக்கு சில பேருக்கு போட்டு அழுத்தி என்ன செய்வாங்க, அப்படி அது மாதிரி ஆக்குற ஆட்களும் இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கான்னு கேட்டால், இந்த தொழுகையில் ஒருத்தர் வந்து சஜிதா செய்வார்னு சொன்னால் அதனால் ஒரு அடையாளம் வந்து ஏற்பட்டுரும். வெளிப்படையாக தெரியாட்டாலும் சரி, சஜிதா செஞ்சுக்கிட்டே இருக்கிறவருக்காக வேண்டி என்ன வரும்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு அடையாளம் தென்பற்றும். அந்த அடையாளம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அடையாளத்தை வைத்து அவங்க நரகத்துக்கு போனவங்களாக இருந்தால் கூட வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு புகாரில் இருக்குது. 806வது ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ் வந்து நரகவாசிகளுக்கு கருணை செய்ய நாடும் பொழுது, நரகவாசின்னா சில தவறுகளுக்காக நரகத்துக்கு போயிருப்பாங்க, ஆனால் தொழுகைகளெல்லாம் செஞ்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களை வந்து நரகத்திலிருந்து வெளியேற்ற நாடும் பொழுது வானவர்கிட்ட எல்லாம் சொல்லுவான், நீங்கள் போய் யாரெல்லாம் வந்து அவங்கள வெளியேற்றுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவானாம். யாரை வெளியேற்றுறது என்று சொன்னால், அவங்களுடைய முகத்தில் வந்து ஆசாரு சுஜூத் சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் உள்ளவங்களையெல்லாம் நீங்கள் வந்து வெளியேற்றிருங்க. சஜிதாவுடைய அடையாளம் உள்ள இடத்தை வந்து நரக நெருப்பு தீண்டாது. இப்போ நெருப்பில் போட்டு வெந்து போனால் அடையாளம் மீனாக பெருமில்ல காணா பெருமில்ல, அப்படி ஆகாது. எல்லாம் எரிஞ்சு போனாலும் அந்த சஜிதாப்பட்ட இடம் வந்து அது வந்து சஜிதாப்பட்ட இடம்னா இந்த நெத்தி மட்டும் கிடையாது, முட்டுக்காலை வைக்கிறோம், உள்ளங்கையை வைக்கிறோம், இதெல்லாம் சஜிதாவுடைய இது தான். அப்போ சஜிதாவுடைய சஜிதா செஞ்ச அடையாளங்கள் உள்ள இடம் வந்து அது நெருப்பு தீண்டாமல் இருக்கும். அதை பார்த்து எல்லாம் கரிஞ்சி போயிருக்கும், கண்ணுங்கரேன்னு இருக்கும். அந்த ஒரு இடம் வந்து வெந்து போகாமல் இருக்கும். அப்படி ஆட்களையாக பார்த்து என்ன செய்வாங்கன்னா வெளியேற்றுவாங்க. அப்போ எந்த ஒரு ஆதமுடைய மகனாக இருந்தாலும் சஜிதா இது எல்லாத்துக்கும் உள்ளது, நமக்கு மட்டும் உள்ளதில்லை, உம்மத்த முகமதியாவுக்கு மட்டும் உள்ளதில்லை. நமக்கு முந்தின சமுதாய மக்களுக்கு இருந்துச்சு, தொழுகை கடமையாக இருந்துச்சு. எல்லா சமுதாயத்திலையும் சஜிதா இருந்தது. இந்த மெத்தேடு வேண்டாம் இல்லாமல் இருக்கலாம், சஜிதாங்கிறது இருந்தது. சஜிதா இருந்தது எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால் இந்த ஹதீஸை வச்சு தான் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்போ குல்லு இப்னி ஆதமுடைய மன் அத்தனை பேருக்கும் தகுலுகுன்னாரும் இல்லை அசர சுஜூத், சஜிதாவுடைய அடையாளத்தை தவிர மற்றதையெல்லாம் நெருப்பு எரித்து விடும், நெருப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் சஜிதா அடையாளத்துக்குன்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. அது இயற்கையாக வரணும். சில பேருடைய அந்த அவங்க தொழுகிற இடம், தொழுகிற ஊர், அதை பொறுத்து மண்டையுடைய அமைப்பும் இருக்கிறது. சில பேருடைய இது அந்த மண்டை ஒரு உட்போலாக இருந்துச்சுங்கன்னா அவங்களுக்கு வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மண்டையுடைய அமைப்பு பொறுத்தெல்லாம் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு லைட்டாகவாச்சும் அது இருக்கும். அல்லாவுடைய இதில் வந்து நரகத்தில் போடப்பட்டார்கள்னு சொன்னால் அந்த இடத்த ஒரு அடையாளமாக வைத்து சீக்கிரமாக மீட்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது.